ஜவுளி கடைக்காரங்களும் வச்சிருக்குதான்னு தெரியல. விதவிதமா துணி மாத்துறாளே. எந்த ஒரு பொம்பளையா இருப்பா? புடவையே இப்படி மாத்துறாளா? புருஷன் எத்தனை மாத்துவா? கணக்கே கிடையாதுண்ணா. அதான் ஆமா, நிறைய விஷயம் இருக்குது. இப்பதான் ஒரு புருஷன் வந்துருப்பாரு பாத்துட்டு போலாம். இல்ல புடவையே எத்தனை மாத்துறாங்க? இல்ல புடவை இவ்வளவுதான் வச்சிருக்கிறியா இல்ல இந்த இதை வச்சிருக்கிறியா? 500 சீல் இருக்குது. 500 சீலையா? 500 சீல் இருக்குது. உங்ககிட்ட இருக்குதா? எதா பத்தியாவே கேட்டு கொடுங்க. நான் வேற மாதிரி பொம்பளை கேட்டு புடவையே இப்படி மாத்துறீனா? பாப்பா நீ புருஷன் எத்தனை மாத்த மாட்டேன். செத்தா போயிட்டு வாங்கடா வெளியே. யாரு மொத்தமா எல்லாத்தையும் போய் கேளுங்க. போய் எதை நக்கணும் அப்படின்ட்டு எதை நக்கிறது? அது அப்படியே நக்கிட்டாலும் ஃபர்ஸ்டா தான் இருக்கு. என்னோட புடவை இத்தனை புடவை பொண்டாட்டி எப்படின்னு நினைக்கிறேன்? அதான் பொண்டாட்டியும் பொண்டாட்டியா? ஏன் பொண்டாட்டி என்ன மயிருக்கு? அதானே கண்ணே. புருஷன் எந்த கதியில இருக்கிறான்னு தெரியல. அதான் ஆமா புருஷன் இருக்கிறான் மட்டும் நான் பாத்துட்டுனா வச்சுக்கோ, பண்டாரம் கொண்டே போடுவேன். நீ அவனை பாக்குறியா? என்ன மயிருக்கு அவன் எடுத்து கொடுத்தா அப்படின்னு கேட்டுருங்க. அப்படியா? ஆமா அவர் புருஷன் நீ பாக்கணும். ஆமா வருவான். ஏய் ஏய் பாப்பா பரவாயில்லடா. விதவிதமா சீலை துணிமணி எல்லாம் மாத்துறா. பொண்ணக்காரர பொண்ணு யாருங்க? கரும்பு காட்டுல போனதா? சரி ரைட். ரைட் ரைட் ரைட். ஊழ பட்டத்தை மாத்தி என் கணவர் யாரு? யாரு? அவர் எந்த நாட்டு மன்னன்? ஆமா குருநாடு குருகுலம். குந்தி மக்களையவ ராஜாக்கள். சரி. பதிவான சந்திரகுலம். பாண்டவர் ஐவர் ராஜாக்கள். ஆமா. அப்படி பாண்டவர்களிலே ஒருவராக விளங்கக்கூடிய பர்குண பார்த்திப அர்ஜுனன். பர்குணன், பார்த்திபன், வில்லாளி, விஜயன், தனஜயன், தசக்கடி வேந்தன், நற்குணன், பர்குணன், சிட்டினன், கிருடி என்று சொல்லக்கூடிய என் கணவரோ அர்ஜுன மகாராஜன். மின்னழகு பின்னழகு, மாறிலே மச்சரேகை, தோளிலே துளசி மாலை, அதாவது மார்பிலே அமிர்த கலசம், என்ன பாதத்திலே செந்தாமரை, பல்லிலே பரசவீணை, பின்னழகு பின்னழகு 32 லட்சம் பொருந்திய 11 பேர் படைத்த பார்த்திப மன்னன். ஓஹோ அவன் பார்த்திபனா? ஆமா. சரி சரி சரி. இன்னொரு உண்மை தெரியுமா? என்ன? இன்னொரு உண்மை தெரியாதா? இன்னொரு புருஷன் வச்சிருக்கியா? ஏய் என்னுடைய கணவருக்கு முதுகிலே 5 மச்சரேகை. ஓஹோ மச்சம் என்றால் என்ன? மச்சம்னா என்ன? இட்ட வயசு படை அப்படி கொட்டி போனோம் தலையிலேயே. அப்படி கிடையாது. மச்சம் என்றால் மீன் என்று பொருள். ஓய் மீன். ஆமா சரி. முதுகிலே 5 மச்சரேகை. அது போல இந்த பூலோகத்தில் என்னுடைய கணவருக்கு மட்டும்தான் 5 மச்சரேகை. ஓஹோ 5 பொச்சிராக இருக்குது. மச்சரேகை. சரி. இப்ப எஸ்டி குதிக்கிறீல்ல அந்த மாதிரி. இது எதுக்குங்கற? இது வந்து டேட்டோ. இது வந்து ஆமா டேட்டோ. அது வந்து டாட்டோ. இது வந்து பொண்டாட்டி பேரு, இது கூத்தியா பேரு. இதா? இல்லங்க ரெண்டுமே கூத்தியா பேர் தான். ரெண்டுமே கூத்தியா பேரா? அண்ணா எனக்கு மடி குத்தி வர. நான் இங்க ரெண்டு வச்சு குத்திக்கிறேன். இங்க வா. ஓய் அந்த ரெண்டு இடத்துக்குள்ள 2000 பேர் இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். அப்படியா? என்னது? சத்யா நகர் வெங்கட். அப்படி. டேய் எல்லாத்தையும் ஏமாத்தலாம். உள்ளூர்காரங்கள ஏமாத்த முடியாது. நீ யாரு? நீ என்ன ஆளு? நீ என்ன உன் ஜாதகம்? உன் பிறப்பு வரலாறே எனக்கு தெரியும். ஆமா. ஓடி சும்மா நினைச்சிட்டு இருக்க கண்ணே, பக்கத்துல நிக்காத கண்ணே. ஆமா. அங்க சின்னவேல்பட்டியில ஒரு கிளை வருந்து கத்திட்டாலாமா? பெண் அண்ணன் தொட்டு கும்பிட்டு வந்துருவாரு. ஏய் இங்க வாடி. இந்த ராசாம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த பூலோகத்தில் என்னுடைய கணவருக்கு 5 மச்சரேகைன்னு சொன்னனே. ஆமா. இதே போல தெய்வலோகத்துல ஒருத்தருக்கு மச்சரேகை உண்டு. அது யாருக்கு? யார் தெரியுமா? முக்கன் படைத்த பரமேஸ்வரன். ஆஹா. அந்த 2011 நேத்திரம் படைத்த இந்த பாராய் உலகமெல்லாம் சீராக படியிறக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு முதுகிலே 5 மச்சரேகை உண்டு. சிவபெருமானுக்கு 5 மச்சரேகை. இந்த உலகத்திலே இந்த 2 பேருக்கு தான் இந்த ரேகை. 2 பேருக்கு தான் இருக்குது. ஆமா. எங்களுக்கு எல்லாம் இல்லையா? அம்மா அப்படி முன்னழகு பின்னழகு படைத்த ஆளால் அழகு மன்னனாக இருந்தாலும்
ஆமா அம்மா ஓய். அவரை கல்யாணம் செய்து ஆ. 5 ஆண்டு காலம் ஆகின்றது. 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா சரி 5 ஆண்டு காலமாக ஆ. என்னுடைய வாழ்விலே எனக்கு வந்த சோதனை என்ன தெரியுமா? இல்லையா அப்பா, அப்பா.